ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு கனவா மீனோட தோல் பகுதி நல்லா க்ளீன் பண்ணி உரித்து வச்சாச்சு. அடுத்தது அதோட தலைப்பகுதியில் வந்துட்டு அந்த மீனோட மண்டை பல்லு வந்துருச்சு பாருங்கள். பல்லு எடுத்து காட்டுங்க நல்லா. பார்த்தீங்களா, பல்ல பாருங்கள், கனவா மீனோட பல்லு. அப்புறம் எடுங்க. ஐயோ, ட்ரம்லாம் வைக்காதீங்க. பல்லுக்கு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, மண்டையில் அந்த தோல் பகுதி அதெல்லாம் இல்லை, பல்லு மட்டும்தான் எடுக்க சொன்னாங்க. பார்த்துங்க. அப்புறம் வந்து குடலை வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. அப்படி அதான் கிட்ட பிடிச்சிட்டு தான் அப்படியே. அப்படிதான். வெரி குட். அதை அப்படியே தூக்கி வாய்க்கால் எடுத்து எரிஞ்சிட வேண்டியதான். பார்த்தீங்களா? எப்படா சொல்லணும்? நல்லா அழகாக சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஒரு வழியாக தலையில் உள்ள கொழுப்பு போலது ஏங்க, ஏதோ ஒன்று. நாக்கா கண்டுபிடிச்சிட்டு தூக்கி போட்டுருங்க வாய்க்கால. அப்படி போட்டாச்சு. அடுத்தது தோலை உரிக்கணும். இப்போ தோலை உரிக்கங்க. அதில் உரிக்கணும். இந்த இருக்கு பாருங்க, அதை உரிக்கணும். அப்படியே உரிச்சிங்கன்னா வந்துடும் அது. கண்ணை திங்கலாம். நல்லா சுத்தமாக உரிங்க. அந்த சைட்லேருந்து வருது பாருங்க, இங்கேருந்து வரும் பாருங்க. நல்லா தானே? அப்படி தான் சொன்னாங்க. ஆமாம். வெரி குட். பார்த்தீங்களா, இப்போ தலைப்பகுதியிலையும் உள்ள தோலை உரிச்சாச்சு பாருங்களேன். உரிச்சாச்சா? யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிலாம் க்ளீன் பண்ண தெரியும்? யாரெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களேன். வந்துருச்சுல? ஓகே. தலைப்பகுதியில் உள்ள தோலையும் கண்டிப்பாக உரிக்கணும். உரிச்சிட்டு இதையும் நல்லா என்ன பண்ணலாம், தலைப்பகுதியும் நல்லா துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிச்சு மட்டன் செய்கிற மாதிரி செய்ய வேண்டியதான். ஐயோ, கண்ணை பொத்து விட்டுட்டாரு. ஒரு வழியா மூஞ்செல்லாம் தெரிக்குது. மெர்லின்ஸா தள்ளு. மெர்லின்ஸா தள்ளு. காட்டுங்க. ஓகே. மீன் எடுத்தாச்சா? இப்போ காட்டுங்க பார்க்கலாம். தலைப்பகுதியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுங்க. வவ்வா மீன் இல்லை, கனவா மீன். ஓகே, பிடிச்சினா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட்டுங்க. அங்கே பாருங்கள், தலைப்பகுதியும் 2 கண்ணு என்னமோ மீசை மாதிரி என்னென்னமோ தொங்குது. ஓகே, பாய் சொல்லுங்கள் மெர்லின்ஸா. அப்போ பாய் சொல்லுங்கள்.